தமிழ்நாட்டின் யூதர்கள் அல்ல பிராமணர்கள். ஒவ்வொரு இந்துவின் ரத்தத்திலும் ஒவ்வொரு பிராமண சமுதாயத்தினுடைய அந்த பெருமையும் மாண்பையும் காக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு யூதன் என்றால் அவன் அங்கே குடியிருக்க முடியாது. ஒரு யூதன் என்றால் அவனுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. ஒரு யூதனுக்கு மண் இல்லை, தேசம் இல்லை, ராஜ்யம் இல்லை, மொழி இல்லை. உலகமெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்ட இனம் யூத இனம். அப்படி உலகமெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்ட யூதர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது இங்கே அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கென்று முழு மரியாதை தரப்பட்டது. அவர்கள் மதத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கு முழு சுதந்திரம் கொடுத்தவர்கள் இந்துக்கள். அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டின் யூதர்கள் அல்ல பிராமணர்கள். அதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் யூதர்கள் அல்ல பிராமணர்கள். ஒவ்வொரு இந்துவின் ரத்தத்திலும் ஒவ்வொரு பிராமண சமுதாயத்தினுடைய அந்த பெருமையும் மாண்பையும் காக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய மண் வாசனை அது. பிராமண சாபத்திற்கு ஆளாகாத, பிராமணர்கள் ரத்தம் சிந்தக்கூடாது, பிராமணர்களை மதிக்கணும். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஆச்சாரியார்கள், மகான்கள், தவசீலர்கள், ஒழுக்க வாழ்க்கை வாழ்பவர்கள். அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை மற்ற சமுதாயத்திற்கு இருக்கிறது. அவர்களெல்லாம் எண்ணிக்கையை பலமாக கொண்டவர்கள் அல்ல. பிராமணர்களுக்கு எண்ணிக்கை பலம் இல்லை. 1% 2% தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க எல்லாம். இங்கே உத்தரப்பிரதேசத்தில் போய் பிராமணை எடுத்து பேச சொல்லுங்க, 12% ஓட்டு வெட்டிடுவான். அதனால 12% ஓட்டுன்றது ரொம்ப பலமான வாக்கு வங்கி. தமிழகத்தில் ஏன் இவ்வளவு பேச முடியுதுன்னா எண்ணிக்கை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். எண்ணிக்கை பலவீனமாக இருக்கலாம், எண்ணம் பலமானது என்பதை நாம் மறுபடி நிரூபிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த எண்ணம் பலமானது.